அக்டோபர் 18ஆம் தேதி நடக்க இருக்கிற நடிகர் சங்க தேர்தல் பெரிய பரபரப்பாயிருக்கு. விஷால் அணியினர் தமிழகம் முழுக்க உள்ள நாடக நடிகர்களை சந்திக்க புறப்பட்ட அதே நேரம் சென்னையில சரத்குமார் அணி சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு. இந்த சந்திப்புல ராதிகா, பாக்யராஜ், பூர்ணிமா பாக்யராஜ், சிம்பு, மோகன்ராம் இவங்கெல்லாம் கலந்துகிட்டாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி நடந்த விஷால் அணியினருடைய கூட்டத்துல பாக்யராஜ் கலந்துகிட்டாரு. நேத்து சரத்குமார் அணியினுடைய கூட்டத்திலயும் அவர் பங்கேற்றது எல்லாருக்கும் வியப்பை ஏற்படுத்தி இருக்கு. பாக்யராஜ் பேசும்போது 2 இடங்கள்லயும் நான் பங்கேற்றது எதனால அப்படிங்கறத விளக்கி பேசியிருக்காரு. நான் அந்த கூட்டத்துக்கு போனது என்னுடைய மகனுக்காக தான். வரல அப்படின்னு சொன்னா அவன் கோச்சுப்பான். மனைவியை வச்சுதான் அவன் கிட்ட பேச வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு குடும்பத்திலேயே குழப்பம் உண்டாயிருக்கு. அந்த கூட்டத்துக்கு போய் 2 தரப்பும் சமரசமா போகணும் அப்படின்னு தான் பேச நினைச்சேன். அங்க இருந்த சூழல்ல அது பேச முடியல. இப்போ இங்க வந்தும் அதுதான் சொல்ல வந்தேன். 2 அணிகள் தேர்தல்ல போட்டியிடலாம், ஆனா அது பிளவா மாறிடக்கூடாது. இனிமே இந்த அணியை சேர்ந்தவங்க படங்கள்ல மட்டும்தான் இவங்க நடிப்பாங்க, அந்த அணியை சேர்ந்தவங்க படங்கள்ல அவங்க மட்டும்தான் நடிப்பாங்க அப்படிங்கிற சூழல் உண்டாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் பேசுறேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஏண்டா country